ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தீபாவளி பலகாரங்கள் லிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு சுருள் பூரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு சுருள் பூரி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு வந்து நம்ம சக்கரை பாகு எதுவுமே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல. வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இதை செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இனிப்பு சுருள் பூரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1 கப்பு அளவுள்ள மைதா மாவு வந்து நம்ம சேர்த்துக்குவோம். கூடவே மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சிருக்க 4 டீஸ்பூன் சீனி வந்து சேர்த்துக்குவோம். வெள்ளச்சக்கரை வந்து நான் மிக்சி ஜாரில் கொடுத்து அரைக்கும் போது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிடுவோம். மூணையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ சளிச்சு எடுத்த இந்த மாவு கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யை மாவு கூட நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கிடுவோம். நீங்கள் நெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் அல்லது பட்டர் சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. கட்டிகள் இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிட்ட நெய்யவும் மாவும் சேர்த்து பிசைஞ்சுக்கணும். கையில் எடுத்து இப்படி பிடிச்சோம் அப்படின்னா பாருங்கள், மாவு வந்து நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு வரணும். அதை உடச்சி விடும்போது நல்லா இந்த மாதிரி உதிர்ந்து போகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இதில் இளம் சூடான தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். நான் ஆல்ரெடி தண்ணி சுட வச்சுருக்கேன். இது லேசான சூடில் தான் இருக்குன்னு, ரொம்ப சூடாக இல்லை. இப்போ இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்து பண்ணலாம். பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த மாவு வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்ல விட்டுருவோம். மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மாவு நல்லா ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு ஊறினால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்து கட்டிங் போர்டில் வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எடுத்துருக்கிறது வந்து 4 உருண்டைகளாக எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்ட மாவு எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டோம். கட்டிங் போர்டில் வந்து கொஞ்சமாக மைதா மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். அதுலேருந்து ஒரு பால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்க, எந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே போல மீதி இருக்கிற 3 உருண்டைகளையும் நல்ல நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்ட 4 உருண்டைகளையும் நல்லா சப்பாத்தி போல தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம தேய்ச்சி எடுத்து வச்ச இந்த 4 சப்பாத்தில ஒரு சப்பாத்தி எடுத்து கட்டர் போர்டில் இப்படி வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம நெய்யை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமா மைதா மாவை தூவிக்கிடுவோம். தூவிட்டு நம்ம கை வச்சு இந்த மாதிரி தடவி கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு அடுத்த சப்பாத்தி எடுத்து அதுக்கு மேலேயே கரெக்டான பொசிஷனுக்கு வச்சிருவோம். வச்சுட்டு அதே போலதான் முதல்ல நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமா மைதா மாவை மேலே தூவிக்கிடுவோம். சப்பாத்தியும் ஒன்று மேலே ஒன்று நெய் தடவி மைதா மாவு தடவி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதை 4 நம்ம என்ன செய்யணும், இப்படி கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை ஒன்று சொன்னாப்புல அப்படியே நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாம இதை வந்து அப்படியே நம்ம வந்து சுருட்டிக்கிட்டே வரணும். பாருங்க, இந்த மாதிரி. இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்த வந்து நல்லா
நம்ம வந்து ஒட்டி கொடுத்துருவோம். பாருங்கள், இந்த கார்னரையும் இதையும் ஒரு லெவலுக்கு நம்ம வெளியில் எடுத்துருவோம். அது வேண்டாம். சின்ன சின்ன பீஸாக நம்ம இப்போ கட் பண்ணிக்கிற போகிறோம். கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். பாருங்க, நமக்கு எத்தனை ரவுண்டு வந்திருக்குன்னு. நம்ம எடுத்துக்கிட்ட 4 சப்பாத்தியில் நமக்கு இத்தனை பீசஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை கையில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இதை ப்ரெஷ் பண்ணி கொடுப்போம். ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ரவுண்டு ஷேப்பில் வரும். சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்டாக வரும் இல்லையா? இதை வந்து இப்போ நம்ம அகைன் வந்து கட்டர் போர்டில் வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரிஞ்சு வர்றதை வந்து கொஞ்சமாக தண்ணியோ அல்லது மைதா மாவு பேஸ்ட்டோ சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒட்டும் போது அது நல்லா ஒட்டிக்கிறோம், வெளியில் வராது. எடுத்துக்கிட்ட எல்லா மாவு பீசஸையும் வந்து 2 சைஸுக்கு வந்து நம்ம ஷேப் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ரவுண்டில், இன்னொன்று வந்து ஓவல் சைஸில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். இனிப்பு பூரியை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இனிப்பு பூரியை வந்து எண்ணெயில் சேர்த்துருவோம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட இனிப்பு பொரி மேலே வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். இது குறைஞ்சது 7-8 நிமிஷம் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து உள்ளே வந்து நிறையா சுருளாக இருக்குது, அது ஃபுல்லாக வேகணும். அதனால் அடுப்பு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமே கலர் மாறிடும். அப்புறம் வந்து உள்ளே ஃபுல்லாக வேகாமல் இருக்கும். பாருங்க, 4 இனிப்பு பூரியும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. அதனுடைய சலசலப்புலாம் அடங்கிருச்சு. நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ பாருங்க, நமக்கு எவ்வளவு அருமையா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இனிப்பு சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சு. ஓவல் சைஸு இனிப்பு சுருள் பூரியும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துருவோம். இதே போல நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். பாருங்க, நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையும் இனிப்பு சுருள் பொரியா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இது வந்து மைல்டு ஸ்வீட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, உண்மையிலே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதனுடைய முறுமுறுப்பு தன்மையை நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்க, அப்படியே அழகாக வருதுங்க. நல்ல மொறுன்னு அவ்வளோ ஒரு சூப்பராக நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இதில் வந்து ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தால் கூட இவங்க வந்து சாப்பிட்லாம். இதில் வந்து இனிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கம்மியான இனிப்பும் அந்த மொறுமொறுப்பு தன்மையும் சேர்ந்து அதை சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த இனிப்பு சுருள் பூரி. இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன் இந்த இனிப்பு சுருள் பூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.